அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். என்னதான் இருந்தால் கூட இந்த தயிர் சாதம் அப்படின்னு வரும்போது, தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, மோர் சாதமாக இருந்தாலும் சரி, இந்த அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மேங்கோ பிக்கிள், மாங்காய் ஊறுகாய் இருந்ததுன்னா தான் பார்த்தீங்கன்னா, அது எந்த மாதிரியான மாங்காய் ஊறுகாயாக இருந்தாலும் சரி, கட் மாங்காவாக இருந்தாலும் சரி, மேங்கோ தொக்காக இருந்தாலும் சரி, அந்த மேங்கோ ஊறுகாய் இருந்தது அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா, அந்த தயிர் சாதமே சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அப்படிங்கும்போது இது சரியான சீசன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேங்கோ சீசன் முடிய போகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காய் சீரழியுது. இப்போ மாங்காயை நம்ம கட் மேங்கோ பிக்கிள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ராசஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் எமர்ஜென்சிக்கு நம்ம மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் 2 நாள் மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாங்காயை இந்த கியூப் சைஸில் கட் பண்ணிட்டு அதை என்னன்னா அதில் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் காரப்பொடியும் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொஞ்சம் மேலே பெருங்காயத்தூளையும் தூவி விட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெயோ இல்லைன்னா அதில் கொஞ்சம் கடலெண்ணெயோ மேலோட்டமாக ஊற்றி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் நிறைய சாப்பிடலாம். அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ பிக்கிள் கல்யாண வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எமர்ஜென்சி மேங்கோ பிக்கிள் பண்ணுவாங்க. ஒரே நாளில் காலி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வெறுமனே சாப்பிடலாம். நாக்கில் பார்த்தீங்கன்னா எச்சில் வருது, பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.